சென்னை நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் ஏறி நின்று நீதிபதி முன்பு ஆஜரானதை ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்ட போதை புள்ளிங்கோ மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ரீல்ஸ் எடுப்பதற்காக வேண்டுமென்றே குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அலப்பறை கொடுத்து வந்த கஞ்சா புள்ளிங்கோவும் கடுப்பான அதிகாரிகளும் நடந்தது என்ன? கஞ்சா, கானா என அடங்காமல் அட்டூழியத்தில் ஈடுபட்டு போலீசாருக்கு ஓயாது தலைவலி கொடுத்து வந்தவர்தான் இந்த போதை புள்ளிங்கோ பரத். பருத்தி வீரன் சண்டியர் போல முறுக்கிக் கொண்டு தன்னை யாராலும் அசைக்க முடியாது என்ற விதத்தில் ஓவர் ஆட்டிடியூடுடன் சுற்றித் தெரிந்துள்ளார். கல்லூரிக்கு படிக்க போனாரோ இல்லையோ, தலைவர் ஒவ்வொரு கல்லூரி வாசலிலும் கொக்கு போல காத்திருந்து கொக்குமாக்கு வேலையை காட்டி வந்துள்ளார். இப்படி கலர் கோழி குஞ்சு போல காஸ்டியூம் போட்டுக்கொண்டு விதவிதமாக ரீல்ஸ் எடுத்து சோசியல் மீடியாவில் இம்சை செய்து வந்த பரத் சென்னையில் செய்யாத அட்டூழியங்களே இல்லை. மிஸ்டர் சூப்பர் ஸ்மோக்கர் பாய் என்ற பெயரில் இன்ஸ்டாவில் இவர் செய்த சேட்டைகளை ரீல்ஸாக அப்லோட் செய்ய மறுபுறம் கேஸ் எடுத்து சிறை செல்லும் அளவுக்கு குற்றச் செயல்களிலும் ஈடுபட்டு வந்தார். நான் பூச்சாண்டிகளாம் நாட்டுங்கிறவன் இல்ல, இருந்து போயிருப்பேன். எங்க கிட்ட சீனா போடாதே, ராக்கிட்ட ஒருவன் ஆகாசதிரி ஓடாதே, எங்க கிட்ட சீனா போடாதே, ஒருவன் ஆகாசதிரி ஓடாதே. தம்பி யாருக்கு அடங்க மாட்டாரே. சென்னை தாதா டூல்ஸ் ஆதா என்ற விதத்தில் சில குற்றச் செயல்களில் ஈடுபட்டு போலீசாரால் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். குற்றவாளி கூண்டில் ஏறி நின்று நீதிபதி முன் ஆஜரான பரத் அதையும் வீடியோ எடுத்து இன்ஸ்டாவிலும் அப்லோட் செய்துள்ளார். நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை வெளியிடுவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் சட்டப்பிரிவுகளின் கீழ் குற்றம். நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் பரத் செய்த இச்செயலுக்கு சென்னை குற்றப்பிரிவு போலீசார் மீண்டும் அவருக்கு மார்க் வைத்துள்ளனர். ஆனால் பரத் ஏற்கனவே சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் ரீல்ஸ் எடுத்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது பரத் மீது கூடுதல் பிரிவுகளில் வழக்கு பதிந்து சென்னை போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதில் பரத் மீது பாயும் நடவடிக்கை அவரைப் போலவே அட்டூழியத்தில் ஈடுபடும் புள்ளிங்கோக்களுக்கு ஒரு பாடமாக அமையும்.